வெல்கம் டு கிரியேட்டிவ் கம்ப்யூட்டர் எஜுகேஷன். இன்னைக்கு நம்ம நியூ சாப்டர் பார்க்குறோம். சாப்டர் 28 சஃபிக்ஸஸ் அண்ட் டெர்மினேஷன்ஸ். இதுக்கு முன்னாடி சாப்டர் நம்ம என்ன பார்த்தோம்? ப்ரிஃபிக்ஸ் பார்த்தோம். ப்ரிஃபிக்ஸ்ன்னு சொல்லும்போது இப்போ ஒரு வேர்டுக்கு முன்னாடி நம்ம அட்டாச் பண்ணோம் அப்படின்னா அது வந்து ப்ரிஃபிக்ஸ், பிஃபோராக அட்டாச் பண்ணுறது. இது வந்து சஃபிக்ஸ். சஃபிக்ஸ்னும் போது ஒரு வேர்டுக்கு பின்னாடி அட்டாச் பண்ணுறது தான் வந்து சஃபிக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இங்க பாருங்க, சஃபிக்ஸஸ் அண்ட் டெர்மினேஷன்ஸ். இதுக்கு முன்னாடி ஒரு சாப்டர்ல வந்து நம்ம டெர்மினேஷன் பார்த்திருக்கோம், ஷன் ஹூக் பார்த்திருக்கோம் இல்லையா? இப்போ மோஷன், டென்ஷன், ஓகே, வெகேஷன் அந்த மாதிரி வரும்போது ஷன் ஹூக் நம்ம யூஸ் பண்றது பார்த்திருக்கோம். அது வந்து டெர்மினேஷன்ஸ் தான். அதே மாதிரி இதுல டெர்மினேஷன்ஸ் பார்க்கும்போது இங், அதாவது வேர் ஸ்டோக்கிங் cannot be written conveniently, dotting is employed. அதாவது இங்கு வந்து நம்ம வந்து ஸ்டோக்கிங் டார்க்கா போடுவோம் இப்படி இல்லையா? இந்த மாதிரி போட முடியாத, கன்வீனியன்ட்டா இல்லாத இடங்கள்ல வந்து நம்ம வந்து டெர்மினேஷன்ஸ் ஆட் பண்ண போறோம். எப்படி அப்படின்னா டாட்டிங், ஒரு டாட் வச்சா அது வந்து எதை ரெப்ரசென்ட் பண்ணுது அப்படின்னா இங்குங்க அந்த சவுண்டை வந்து ரெப்ரசென்ட் பண்ணுது. இப்போ எக்ஸாம்பிள் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி பாருங்க, டாட்டிங். Dotting is used after light straight strokes and downward arc. அதாவது டாட்டிங் வந்து எந்த இடத்துல எதுக்கு அப்புறம் யூஸ் பண்ணோம் அப்படின்னா லைட் ஸ்ட்ரெயிட் ஸ்ட்ரோக்ஸா இருக்கணும் அண்ட் டவுன்வர்ட் ஆர். இங்க பாருங்க, அந்த மாதிரியான ஸ்ட்ரோக்ஸ் வந்து ஷார்ட் ஹேண்ட்ல எதுன்னு எழுதியிருக்கேன் பாருங்க. பி லைட் ஸ்ட்ரோக்கு, டவுன்வர்டு. டி லைட் ஸ்ட்ரோக்கு, டவுன்வர்டு. சே அடுத்தது டவுன்வர்ட் ஹெச், டவுன்வர்ட் ஹெச். அடுத்தது டவுன் ஆர். இந்த மாதிரி லைட் ஸ்ட்ரோக்ஸ் இது இருக்கு. இப்போ இதுக்கு அப்புறம் மட்டும்தான் வந்து நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா டாட்டிங் வந்து யூஸ் பண்ணணும். இப்போ பாருங்க எக்ஸாம்பிள், பேயிங், பே, பே, ஏ சவுண்டு. இங்குக்கு வந்து நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா லைட் ஸ்ட்ரோக்கு, டவுன் ஸ்ட்ரோக்கா இருக்கிறதுனால நம்ம இந்த இடத்துல டெர்மினேஷன் டாட் வைக்கிறோம். பேயிங், இதை படிக்கும்போது பேயிங் அப்படின்னு படிக்கணும். ஓகே, அடுத்தது பாருங்க, டையிங், டி, ஐஏ. இங்குக்கு என்ன பண்ணணும்? டாட் வைக்கணும், டாட்டிங். அடுத்தது பாருங்க, எச்சிங், எச், ஏ சவுண்டு. இங்கு டெர்மினேஷன் டாட் வைக்கணும். அடுத்தது பாருங்க, ஹோயிங், டவுன்வர்ட் ஹெச், ஹோ, இங்கு டாட். அடுத்தது பாருங்க, ஹியரிங், டவுன்வர்ட் ஆர், ஹியர். இதை ஹியர்னு எழுதுவோம். இங்கு சவுண்டுக்கு டாட், டெர்மினேஷன், ஹியரிங். ஓகே, அடுத்தது பாருங்க, ஸ்ப்ளட்டரிங், எஸ், பல்லு சவுண்டு பாருங்க, ஸ்ப்ளட்டரிங், டாட், ஸ்ப்ளட்டரிங். ஓகே, அடுத்தது பாருங்க, இப்போ இது எல்லாமே வந்து லைட் ஸ்ட்ரோக்ஸ், லைட் ஸ்ட்ரெயிட் ஸ்ட்ரோக்ஸ். அதனால நம்ம வந்து இங் டாட்டா வந்து நம்ம ரெப்ரசன்ட் பண்ணியிருக்கோம். இதுவே டார்க் ஸ்ட்ரோக்ஸ் வரும்போது பாருங்க, இதோட டார்க் ஸ்ட்ரோக்ஸ் வரும்போது பாருங்க, பீயிங், பி, பி இப்படி எழுதுவோம், த்ரூ த லைன்ல இப்படி எழுதுவோம். இங் வந்து நம்ம வந்து ஸ்டோக்கிங் போடணும், பீயிங், இதுதான் கரெக்ட். ஏன்னா வந்து டார்க் ஸ்ட்ரோக்ஸ். அடுத்தது பாருங்க, டூயிங், டூ இங், ஊ சவுண்டு, டூயிங். இங்க வந்து ஸ்ட்ரோக் போடணும் டார்க் ஸ்ட்ரோக் கூட வரும்போது. அடுத்தது ரங், ஆறு, இங், இங் வந்து ஸ்ட்ரோக்கு. இப்படி எழுதணும். ஓகே, இதுதான் வந்து ரூலு. லைட் ஸ்ட்ரோக்கா வரும்போது டெர்மினேஷன் டாட், டார்க் ஸ்ட்ரோக்ஸ் கூட வரும்போது நம்ம ஸ்ட்ரோக், ஃபுல் ஸ்ட்ரோக் போடணும். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க, டாட்டிங் இஸ் used after எதுக்கு அப்புறம்லாம் வந்து
யூஸ் பண்ணலாம் அப்படின்றத பாருங்க. NS சர்க்கிள், அதாவது இப்படி ஒரு ஸ்ட்ரோக் போடுறோம் அப்படின்னா n சைடாவே இந்த s போடுவோம் இல்லையா. இப்போ NS சர்க்கிள் KG hooked for FV. K கூடியும் G கூடியும் வரும்போது F hook V hook வரும்போது நம்ம லாஸ்ட்ல வந்து டாட்டிங் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது an upstroke finally hooked. அப்ஸ்ட்ரோக்கா இருக்கணும், ஃபைனலா ஹூக் வந்துச்சு அப்படின்னா நம்ம அது கூட வந்து டாட்டிங் சேர்த்துக்கலாம். ஓகே, எக்ஸாம்பிள் பாருங்க. prancing, ஃபர்ஸ்ட் prance எழுதுங்க. பர்ரு prance. இப்போ இந்த இடத்துல வந்து NS சர்க்கிள் வந்திருக்கு. இப்போ இந்த இங்க வந்து டெர்மினேஷன் டாட்டா இந்த இடத்துல நம்ம வச்சிடணும். prancing. ஓகே, அடுத்தது பாருங்க. coughing, cough, K F hook, K G கூட hooked for FV, F hook வந்திருக்கு K கூட. இது cough. அப்போ இந்த மாதிரி ஸ்ட்ரோக்ஸ் கூட வரும்போது லாஸ்ட்ல நாம டெர்மினேஷன் இங்க ஆட் பண்ணிக்கலாம். coughing. ஓகே, அடுத்தது பாருங்க. vanning, upstroke, லாஸ்டா hook பாருங்க. and upstroke finally hooked, vanning, இங்குக்கு வந்து இந்த இடத்துல டெர்மினேஷன் vanning. ஓகே, இதுதான் இதனுடைய ரூல்ஸ். டாட்டிங் இஸ் யூஸ்ட் ஆஃப்டர் இந்த 3. ஓகே, நெக்ஸ்ட் ரூல் பாருங்க. டாட்டிங் இஸ் யூஸ்ட் ஆஃப்டர் half length or double length stroke where no angle would be obtained by the use of stoking. Stoking dark. இப்போ half length கூடயும் double length stroke கூடயும் வந்து நம்ம இங்க ஸ்டோக்கிங் வந்து நம்ம எழுதணும் அப்படின்னா அது வந்து ஒரு ஆங்கிள் கிடைக்காதுன்றதுனால நம்ம வந்து டாட்டிங் வந்து யூஸ் பண்ண போறோம். பாருங்க. brooding, brood half length, brooding. இப்போ இந்த சவுண்டுக்கு வந்து டெர்மினேஷன் டாட் யூஸ் பண்ணிக்கணும். இந்த இடத்துல வந்து ஸ்டோக்கிங் போடக்கூடாது, தப்பு. அடுத்தது fidgeting, F jetting, fidgeting, இந்த சவுண்டுக்கு டெர்மினேஷன் fidgeting. அடுத்தது பாருங்க. matting, mat, இது mat, இந்த சவுண்டுக்கு டாட்டிங் matting. அடுத்தது fielding, பாருங்க. fielding, F feel இங்க fielding. அடுத்தது muttering, double length, mutter இங்க termination டாட் இங்க வைக்கணும், ஸ்டோக் இங்க வைக்க கூடாது. இதுதான் இதனுடைய ரூல்ஸ். நெக்ஸ்ட் ரூல் பாருங்க. டாட்டிங் இஸ் யூஸ்ட் ஆஃப்டர் எ கான்ட்ராக்டட் லோகோகிராம். பாருங்க, லோகோகிராம். இப்போ ரிமெம்பர், இந்த ரிமெம்பர் வந்து நம்ம எப்படி எழுதுவோம்? இது லோகோகிராம் இல்லையா? பர் சவுண்டு ரிமெம்பர் இப்படி எழுதுவோம். இப்போ இந்த லோகோகிராம்க்கு அப்புறம் வந்து இங்க அப்படி வந்துச்சுன்னா நம்ம வந்து டாட்டிங் யூஸ் பண்ணலாம். ரிமெம்பரிங். ஓகே, அடுத்தது பாருங்க. கம்மிங், கம் இங்க டாட்டிங். அடுத்தது பாருங்க. தேங்கிங், தேங்க் இப்படி யூஸ் பண்ணுவோம் இல்லையா? இங்க டாட்டிங் தேங்கிங். ஓகே, அடுத்தது ஒரு சில லோகோகிராம்ஸ் கூட வந்து நம்ம வந்து டாட்டிங் வச்சோம்னா அது கன்வீனியன்ட்டா இருக்காது. அதனால வந்து நம்ம வந்து ஸ்டோக்கிங் தான் யூஸ் பண்ணணும். பாருங்க. விஷிங், விஷ் இங், விஷிங். இந்த இடத்துல வந்து டாட்டிங் யூஸ் பண்ணக்கூடாது, ஸ்டோக்கிங் தான் யூஸ் பண்ணணும். மறுபடியும் எழுதுறேன். விஷிங் டார்க்கா.
அடுத்தது calling, call ing. ஓகே, அடுத்தது பாருங்க having, have darka, ing darka, having. Then surprising, பாருங்க surprising, stoking, surprising. இப்படி எழுதணும். கன்வீனியன்ட்டா இருக்கக்கூடிய இடத்துல நம்ம ஸ்டோக்கிங் யூஸ் பண்ணணும், மற்ற இடங்கள்லாம் வந்து டாட்டிங் யூஸ் பண்ணணும். ஓகே, நெக்ஸ்ட் ரூல் பாருங்க. The dotting cannot used medially, therefore the stoking is written in ingly. டாட்டிங் வந்து மீடியலா யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. எக்ஸாம்பிள் பாருங்க, admiring. இப்போ இந்த admiring படிக்கும்போது லாஸ்ட்ல இங் முடியுது, நம்ம வந்து டாட்டிங் வைக்கலாம். admiring, admiring, downward arrow, இங் வந்து termination, டாட் வைக்கலாம். admiring. அதுவே admiringly பாருங்க, admiring, ஸ்டோக்கிங் எல், admiringly இப்படி தான் யூஸ் பண்ணணும். இந்த இடத்துல போயிட்டு admiring, admiring இப்படி யூஸ் பண்ணிட்டு எல் வந்து இந்த மாதிரி டிஸ்ஜாயின் பண்ணி எழுதுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரிலாம் எழுதக்கூடாது, தப்பு. இந்த மாதிரி தான் எழுதணும், admiringly. அடுத்தது பாருங்க deserving, deserving முடியறதுனால லாஸ்ட்ல இங் முடியறதுனால டெர்மினேஷன் டாட் வச்சிடலாம், deserving. அடுத்தது deservingly, deservingly பாருங்க, deservingly இப்படி எழுதணும். The dotting cannot used medially. இதுதான் இதனுடைய ரூல்ஸ். நெக்ஸ்ட் ரூல் பாருங்க, wherever ing would be represented by a dot, ings is indicated by a dash. இப்போ இங் அப்படின்னு வந்துச்சுன்னா ஒரு வேர்டுக்கு அப்புறம் நம்ம வந்து டெர்மினேஷன் டாட் வைக்கணும் அப்படின்ட்டு சொல்லியிருக்கோம். represented by a dot, ings is indicated by a dash. இப்போ அதே இடத்துல இங் வரும்போது பக்கத்துல எஸ், இங்ஸ், ஸ்கிராப்பிங்ஸ், எச்சிங்ஸ், பிளாட்டிங்ஸ் அப்படின்னு முடிஞ்சது அப்படின்னா அந்த டாட் வைக்கக்கூடிய இடத்துல நம்ம அந்த எஸ் வந்து என்ன பண்ணணும்னா டேஷா ரெப்ரசன்ட் பண்ணணும். அந்த இங்ஸ் இதை வந்து டேஷா வந்து ரெப்ரசன்ட் பண்ணணும். அதே மாதிரி இந்த டேஷ் வந்து லைட் டேஷா இருக்கணும். ஓகே, இப்போ எக்ஸாம்பிள் பாருங்க. இப்போ டீச்சிங் அப்படின்னு ஒரு வேர்டு எழுதுறோம், டீச்சிங் இங்குன்னு முடியறதால அதை வந்து நம்ம லாஸ்ட்ல வந்து டாட் டெர்மினேஷன் டீச்சிங், டீச் இ சவுண்டு, இங்குக்கு இந்த டாட் வைக்கிறோம். இதுவே டீச்சிங்ஸ் எஸ் சேர்ந்து வந்திருக்கு, அதை வந்து நம்ம டேஷா வந்து வைக்கணும்னு சொல்லியிருக்காங்க. டீச்சிங்ஸ், டி இச், இந்த இடத்துல இங்ஸ் இல்லையா, அந்த இடத்துல வந்து லைட் டேஷ் வைக்கணும். இப்படி வச்சோம்னா இது டீச்சிங்ஸ் அப்படின்னு படிக்கணும். அடுத்தது பாருங்க, எச்சிங்ஸ், எச் எச் இங்ஸ் டேஷ். அடுத்தது பாருங்க, ஸ்கிராப்பிங்ஸ், ஸ்கிராப்பிங்ஸ், இங்க பாருங்க ஸ்கிராப்பிங்ஸ் டேஷ். அடுத்தது பிளாட்டிங்ஸ், பிளாட் இங்ஸ் டேஷ். அடுத்தது வைண்டிங்ஸ், வைண்ட் ஐ சவுண்டு, இங்ஸ் வந்து டேஷா போடணும், வைண்டிங்ஸ். அடுத்தது ரிங்ஸிங்ஸ், ரிங்ஸ் இங்ஸ் வந்து டேஷ்ல போடணும், லைட் டேஷ்.
மறுபடியும் எழுதுறேன். ring sings. இதுதான் இதனுடைய ரூல். எப்படி எழுதிருக்கேன்னு பாருங்க.